வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருபுகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். இவ்வாண்டு மார்கழி மாத சிந்தனையில் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எழுதிய மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து நூலில் வந்துள்ள கவிதைகளையும், நூற்றாண்டு நினைவு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் மாகவி பாரதியின் பாடல்களையும் ஒப்பு நோக்கி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அவ்வகையில் மார்கழி மாதம் 10ஆம் நாளான இன்று அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் கவி அறிவோடு விழிப்பாயிரு என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இக்கவியை மகரிஷி அவர்கள் 1956ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் நாள் எழுதியுள்ளார்கள். கவியை காண்போம். ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி நீ இரு, ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி நீ இரு, அன்றி விரிந்திடில் ஆராய்ச்சியோடிரு, அன்றி விரிந்திடில் ஆராய்ச்சியோடிரு, நின்றிடு அகண்டாகார நிலையினில், நின்றிடு அகண்டாகார நிலையினில், வென்றிடுவாய் புலன் ஐந்தையும் வெற்றியே, வென்றிடுவாய் புலன் ஐந்தையும் வெற்றியே. அதாவது மகரிஷி அவர்கள் இதில் நமக்கு கூறிய வந்துள்ள கருத்து, 5 புலன்களையும் அடக்கி ஆள்வது எப்படி என்கிற வழிமுறை தான். அறிவு விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது 5 புலன்களையும் நாம் வென்றிடலாம் என்று, அதை எப்படி அறிவை விழிப்பு நிலையில் வைத்திருக்கும் வழிமுறைகளைத்தான் அவர்கள் ஒன்றியும் விரிந்தும் நின்றும் என்ற நிலைகளில் நம் அறிவு இயங்க வேண்டும் என்று கூறுகிறார். மனிதனுடைய 6வது அறிவானது மிக சிறப்பு வாய்ந்தது. அதாவது அனுமானம் என்ற சிந்தனை திறனை உடையது. இந்த மனிதனின் 6வது அறிவான இது சுருங்கவும் முடியும், வெறிக்கவும் முடியும். ஒன்றி ஒடுங்கி ஒடுங்கி அது ஒரு புள்ளியில் நிற்கவும் முடியும். தன் சிந்தனையை விரித்து 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 அகண்டமாக விரிக்கவும் முடியும். மேலும் அகண்டாகார வீதியில் மனத்தை விரித்து நிற்கவும் முடியும். ஆக ஒடுங்க முடியும், விரிய முடியும், விரித்த நிலையில் நிற்க முடியும். இது 6வது அறிவின் சிறப்பு. மன அலைச்சுழலை குறைத்து நாம் ஒடுங்கும் பொழுது ஒரு புள்ளியில் அறிவை நிறுத்தி அந்த ஒரு புள்ளியிலேயே ஆழ்ந்து குறுகி ஒடுங்கி ஒடுங்கி நாம் செல்ல முடியும். அதே போல நம் அறிவினை விழிப்பு நிலையில் வைத்து அதே குறைந்த மன அலைச்சுழலை மனதை கொஞ்சம் கொஞ்சமாக விரிக்கவும் முடியும். அந்த விரிந்த நிலையில் பல விதங்களை, பல நிலைகளை, தோற்றங்களை, இயக்கங்களை ஆராய்ச்சி செய்யவும் முடியும். அதே போல இந்த தோற்றங்களையும் இயக்கங்களையும் கடந்த நிலையில், பிரபஞ்சத்தை கடந்த நிலையில் ஏதுமில்லாததான, எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கியதான சுத்தவெளி என்ற இறைநிலையில் விரிந்து உணர்ந்து கொள்ளவும் முடியும். ஆக இந்த 6வது அறிவு ஒன்றி ஒடுங்கும் முடியும், விரிந்து ஆராய்ச்சி செய்ய முடியும், அகன்று நிலைத்து நிற்க முடியும். இதை 3ம் ஏன் பழக வேண்டும்? இந்த 3ம்
பழகினால் ஐம்புலன்களும் அடக்கத்திற்கு வென்றிடும். ஐம்புலன்களையும் நாம் வெல்லலாம் என்று கூறுகிறார். இந்த 5 புலன்களை அடக்குவதற்கான வழியாக ஒன்றி அறிவை ஒன்றி விரித்து அகண்டு நின்று மன அலைச்சுழலை குறைத்து விளைவறிந்த விழிப்பு நிலையில் அறிவை வைத்திருக்கும் வழி என்று அறிவோடு விழிப்பாயிரு என்ற இக்கவிதையில் மகரிஷி அவர்கள் நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள். அதையேத்தான் மாகவி பாரதியும் உயிர் பெற்ற தமிழர் பாட்டு என்ற பாடலில் இன்பத்திற்கு வழி என்ற தலைப்பில் இன்பத்திற்கு வழியாக ஐம்புலன்களை அடக்கி ஆள வேண்டும் என்ற கருத்தினை ஒரு பாடல் அமைத்திருக்கிறார். 5 புலனை அடக்கி அரசாண்டு மதியை பழகி தெளிந்து நொந்து சலிக்கும் மனதை மதிநோக்கத்தில் செல்ல விடும் வகை கண்டோம். 5 புலனை அடக்கி அரசாண்டு மதியை பழகி தெளிந்து நொந்து சலிக்கும் மனதை மதிநோக்கத்தில் செல்ல விடும் வகை கண்டோம் என்று கூறுகிறார். ஆக ஐம்புலன்களை அடக்குவதுதான் இன்பத்திற்கு வழியாக மாகவியும் கூறுகிறார். அப்போ இந்த ஐம்புலன்களை அடக்கி அதனுடைய புலன்கள் வழி மனம் சென்று விடாமல், மனம் அலைபாய்ந்து விடாமல் கட்டுப்படுத்தி அரசாண்டு மதியை பழக்கி, அதாவது அந்த 5 புலன்களின் மீது அறிவின் ஆளுமையை செலுத்தி அறிவின் கட்டுப்பாட்டுக்குள் இந்த 5 புலன்களையும் கொண்டு வந்து அறிவை பழகும் பொழுது, 5 புலன்களையும் அடக்கி அறிவை பழகும் பொழுது, அதுதான் சொல்றார், பழகி தெளிந்து அரசாண்டு மதியை பழகி தெளிந்து தெளிவுற்று இருக்கும் பொழுது நொந்து சலிக்கும் மனதை, அதாவது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் ஒரு கவலையிலோ நொந்து சலிக்கும் மனதை, அதாவது வருத்தப்பட்டு தளர்ந்து போகும், சில சமயம் நமக்கு இருக்கின்ற ஆர்வம் குறைந்து போகும், ஒரு சலிப்பு வரும், துன்பம் வரும், நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களில் தீர்வு காண முடியாத ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் நாம் இருப்போம். இந்த தளர்வுறும் சிந்தையை மதிநோக்கத்தில் செல்ல விடும் வகை கண்டோம். அறிவின் லட்சிய பாதையில், அறிவு எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறதோ அதனுடைய பாதையில் பயணிக்கும் வகை, இந்த வழியில்தான் அறிவை செலுத்த வேண்டும். அதாவது சிக்கல்கள் மிகுந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மனம் தளர்வுறும், அந்த நிலையில் மனம் தளர்வுற்ற நிலையிலும் அறிவின் சரியான வழி பாதையில் இயங்கும் பொழுது புலன்களை அடக்க வேண்டும், புலன்களை அடக்கி அதன் மீது அறிவின் ஆளுமையை செலுத்த வேண்டும் என்ற வழிவகையை நாம் உணர்ந்து கொண்டோம். இதனால் எங்களுக்கு எப்பொழுதும் இன்பமே கிடைக்கிறது என்ற கருத்தையே இன்பத்திற்கு வழி என்பதை 5 புலன்களை அடக்கி அரசாண்டு மதியை பழகி தெளிந்து என்று கூறுகிறார். இப்போ 5 புலன்களை அறிவை கொண்டு அடக்க வேண்டும் என்று மாகவியும், அதே அறிவை ஒன்றி ஒடுங்கி நிற்கும் பொழுதோ அல்லது பிரபஞ்சம் முழுதும் விரிந்து ஆராய்ச்சி செய்யும் பொழுதோ அல்லது சுத்த வெளியில் அகன்று நிலைத்து நின்று நிற்கும் பொழுதோ நாம் 5 புலன்களையும் அடக்க முடியும் என்று வேதாத்ரி மகரிஷி அவர்களும் நமக்கு இன்று எடுத்துரைக்கிறார்கள். ஆக இன்று நாம் உணர்ந்து கொள்ளும் செய்தி, நாம் எந்த சூழ்நிலையிலும் எந்த சிக்கல்களை நாம் வாழ்க்கையில் எதிர்கொண்டிருந்தாலும் புலன் மயக்கத்திலோ மனத்தளர்ச்சியிலோ நாம் சென்று விடாமல் அறிவை விளைவறிந்த விழிப்பு நிலையில் வைத்து பழக வேண்டும் என்ற கருத்தையே நாம் உணர்ந்து கொள்வோம். இன்று மற்றொரு மகான் இயேசுபிரான் பிறந்த
நாள். இந்நாளில் அனைவரும் அறிவை விழிப்பு நிலையில் வைத்து நன்றியுணர்வையும் நம்பிக்கை, மன்னிப்பை போன்ற குணங்களையும் பெருக்கிக் கொண்டு விளைவறிந்த விழிப்பு நிலையில் இன்பமாய் வாழ்வோம் என்று அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்று வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன். நன்றி. வாழ்க வளமுடன்.